எங்கள் அன்பின் ஆண்டவரே, தருமையான கால வேலைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நாளிலே உங்களுடைய பாதத்திலே நாங்கள் கூறி வரும்படியாக எங்களுக்கு உதவி செய்தபடினாலும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கடந்த நாட்கள் மாதங்கள் எல்லாம் பாதுகாத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். 5வது மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில அப்பா அந்த வாரத்தின் முதல் நாளிலே உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் ஆராதிக்கும்படியாய் எங்களுக்கு பாராட்டும்படி பெருமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் ஹல்லேலூயா. மரித்தோரும் மௌனத்தில் இறங்கினோரும் உண்மை துதியார்கள் என்று வேதம் சொல்லுகிறப்பா. அதே போல ஆண்டவரே, இந்த காலவேளை ஜீவனுள்ளோருடைய தேசத்துல உண்மை துதிக்கும்படியாக ஆண்டவரே உண்மை புகழும்படியாக உண்மை ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. அப்பா, கடந்து வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. வீடுகளிலும் பரடங்களிலும் இருந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதிப்பீராக. உலகம் எங்கு நடக்கிறதான எல்லா பரிசுத்தவான்களுடைய ஆராதனைகளையும் உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொருட்படுத்திக் கொள்வீராக. சீக்கிரமாய் ஆண்டவரை விடுதலையோடு எங்களுடைய சபைகளிலும் ஆராதிக்க வழிவாசல்களை திறந்தருளுவீராக. எங்களை தாழ்த்தி உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பாடுகிற பாடல்கள், தியானிக்கிறதான வசனங்கள், எடுக்கப்படுவதான விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய பார்வைக்கு பிரதியாயிருக்கு. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதிக்கும்படி எங்களோட இணைந்திருக்கிறதான எல்லாரும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். சில பாடல்களை பாடி நம்ம ஆராதிக்கலாம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூமியிலும்
பல்லாக இயேசுவின் நாமம் இனிதான நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், வேத நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், வேத நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் வாழ்க்கையில் அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம்
Yes,
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான கருமையான கால வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்கள் மாதங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மை கண்மணி போல் பாதுகாத்தார். இந்த மே மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில ஸ்தோத்திரம் நாம் ஒரு சிலராய் கூடி வந்து ஆராதிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது நாம் ஒரு சாட்சியை கேட்க போகிறோம். அருமையான ஒரு சகோதரி நமக்கு சாட்சி சொல்லுவாங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் ஸ்தோத்திரம் கடந்த 2 மாதங்களிலே கர்த்தர் எப்படி நம்மை நடத்துகிறார் என்பதை ஒரு சாட்சியாக அவர்கள் சுருக்கமாக நம்ம இதில் பங்குவார்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பெரிதான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதனால கூட தேவனை சாட்சி அளித்து வைப்பதற்காக கர்த்தரை கொடாடி ஸ்தோத்திரிக்கிறேன். இதனால கூட இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் கர்த்தரை எங்களை கிருபையாய் எஸ்பாய்களை வந்து நடத்தினார். அதை குறித்து சில சாட்சிகளை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதுக்காக தான் என்னை ஆவியானவர் ஏவினபடினால பாஸ்டிகிட்ட போன வாரமே சொன்னேன். ஏசப்பா ராஜன் பிரதரோட சாட்சியெல்லாம் கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கர்த்தர் நமக்கு செஞ்சு இந்த நன்மையில நாமும் போய் சொல்லுவோம், மற்றவங்களுக்கு வந்து இது ஒரு பிரயோஜனமாக இருக்கட்டுமே சொல்லி இது கர்த்தர் ஏவினபடினால உங்கள் மத்தியில் நான் இதை சாட்சி சொல்கிறேன். கர்த்தருடைய பெரிதான நாமத்துக்கு இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து முக்கியமாக வந்து நாங்கள் வந்து விசேஷமாக மெயினாக சொல்ல வேண்டியது எதுன்னா, குடும்ப ஜபான்றது வந்து எங்கள் வீட்டில் இல்லவே இல்லைன்னா இதில் ஒரு சில நிமிஷம் மட்டும் தான் இருந்தது. ஏன்னா வந்து நானும் வேலைக்கு போகிறேன், என் கணவர் வேலைக்கு போகிறார், பிள்ளைங்க சிறு பிள்ளைங்களா இருந்தாலும் ஸ்கூல் போய்ட்டு வர அசதியில் லேட் டைமில் வருவார் அவர். அந்த படுக்கும் போது ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் அப்படி தான் ஜெபிப்போம். இந்த லாக்டவுன் பீரியட் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது மாத்திரம் இல்லை, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பாஷையிட்ட கூட சொல்லலை, இருந்தாலும் இப்போ அதை சாட்சியாக சொல்லும்படியாக கர்த்தர் எங்களுக்கு இந்த தேவனுடைய நாமம் மகிமைப்பட வகையில் கர்த்தர் இதை சொன்னார். என்னென்னா, என் கணவருக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே சில உடம்புலலாம் ஸ்கின் அலர்ஜி வந்துருந்தது. அது என்னென்னு தெரியல எங்களுக்கு. நாங்கள் சில டாக்டருங்களை கன்சல்ட் பண்ணுவோம், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொன்னாங்க. எவ்வளோ வைத்தியம் பார்த்தோம், அதுக்காக பணமும் செலவழித்தோம். ஆனாலும் கர்த்தர் வந்து என் கூட ஆண்டவர் பேசினாரு, நீ வீணாக காசு செலவு பண்ணுறதை விட்டுட்டு தேவனோட சமூகத்தில் ஜெபம் பண்ணு, கர்த்தர் நிச்சயமாக வந்து அற்புதம் செய்வாருன்னு. இதுக்காக வந்து இந்த லாக்டவுன் பீரியட் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அநேக பரிசுத்தவான்கள் டிவி மூலயமா பேசின அந்த சாட்சிகள் எல்லாம் நாங்கள் கேட்கும்போது
நாங்கள் குடும்பமாக கூடி சில நிமிஷம் ஜெபிச்ச ஜெபம் பல மணி நேரம் ஜெபிக்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கிருபையை கொடுத்தாரு. கரெக்டாக என் கனவு வந்து ஜெபம்னா ஒரு ஒரு முக்கியத்துவம் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி கொடுத்துருந்தாரு. இன்னைக்கு என் கணவரே வந்து வா கூடி ஜெபிப்போம், ஆண்டவர் அதிக நேரம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு சொல்லி கூடி பல மணி நேரம் ஜெபிக்கக்கூடிய கிருபை கொடுத்தாரு. உபவாசத்தினால் ஜெபத்தினாலும் முடியாத காரியம் ஒன்றுமே நினைச்சோம். உபவாசித்து தேசத்திற்காகவும் எங்களுடைய குடும்பத்துக்காகவும் ஜெபித்தோம். ஜெபிக்க ஆண்டு வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளத்துலேருந்து ஜெபிக்க எப்படி அது வீரியமாக வந்ததோ அந்த அளவுக்கு அது ஒரு மாசத்துலயே எந்த ஒரு இதுவுமே சிம்டமே தெரியாத அளவுக்கு கை கால் எல்லாமே பரிபூர்ணத்துக்கு அடைஞ்சிச்சு. தேவனை கொடி ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டு ஒவ்வொரு நாளும் என் கணவர் அந்த கையை பார்க்கும் போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் மனசு கஷ்டப்படுவார். ஏன்னா அவர் போற இடம் வந்து கொரியர் சர்வீஸ், அவங்க போற இடத்துல யாருன்னா எதனா நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு அவரே அவர் நினைச்சு மனசுக்குள்ள ரொம்ப புரிஞ்சுட்டு இருந்தாரு. இப்போ வந்து கையை பார்க்கும் போதெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறாரு. உண்மையிலே ஆண்டு பெரிய அற்புதம் பண்ணாரு சொல்லிட்டு இருக்காரு. அது மாத்திரம் இல்லை, குடும்ப ஜெபத்துக்கு உபவாசிச்சு ஜெபித்தோம். தேசத்துக்காக இது வரைக்கும் உபவாசம் பண்ணி நாங்கள் ஜெபிச்சதே இல்லை. தேசத்துக்காக ஒவ்வொரு வாரமும் உபவாசித்து ஜெபிக்கக்கூடிய கிருபை கொடுத்தாரு. அது மாத்திரமல்ல, என்னுடைய கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் அதிகாலையில் எழுந்துச்சு 4 மணிக்கு ஜெபிப்பேன். அப்போ ஜெபிச்ச ஜெபத்துக்கெல்லாம் எவ்வளோ பலன். இன்னைக்கு நான் நிற்கிறேன்னா அப்போ ஜெபிச்ச ஜெபம் தான். அந்த ஜெபத்தை நான் விட்டுட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் விட்டுட்டேன், டைம் இல்லை அப்படி இப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு சாக்கு சொல்லிட்டு இருந்தேன். ஆனாலும் அந்த ஜெபத்தை வந்து மறுபடியும் நான் அதிகாலை நான் தூங்கினா கூட இந்த தட்டி எழுப்புற மாதிரி ஒரு ஆண்டவருடைய கிருபை. காலையில் எழுந்துச்சு 4 மணிக்கு எழுந்துச்சு ஜெபிக்கிறேன். ஜெபிக்கும் போது அதன் மூலியமா நடந்த அற்புதம் அதிசயம் இந்த நாள் போதாது அதை சொல்றதுக்கு ஆண்டவருக்கு பெரிதான கோடி சொத்து. அது மாத்திரம் இல்லை, என் கணவருடைய வேலையில வந்து நிறைய பேருக்கு வந்து வேலை இல்லை, இந்த லாக்டவுன் கிட்ட சம்பளம் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் 1500 பேருக்கு மேலே வேலையை விட்டு எடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க வந்து நியூஸ் வந்துட்டே இருந்தது என் கணவருக்கு. அப்போ நான் பாஸ்டர் கிட்ட சொன்னேன், பாஸ்டர் இதுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், இது மாதிரி வேலை இல்லைன்னு சொல்றாங்க, எப்படி பாஸ்டர் சொல்லுவேன், கவலைப்படாதுமா நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம சொந்தக்காரங்க நம்மளை விசாரிக்கிறாங்க இல்லையோ, பாஸ்டர் வாரம் எங்களை விசாரிச்சு எப்படி இருக்கீங்க ஏன் இருக்கீங்க கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. அது மாத்திரமல்ல, பாஸ்டர் வந்து ஜெபிச்சதுக்கான அந்த இதை வந்து மறுவாரமே சாட்சியணும். அங்கே வந்து நியூஸ் வந்தது, எத்தனை பேரை வேலையை விட்டு எடுக்கணும்னால அந்த லிஸ்ட்டில் உன் பேர் இல்லை, வேலைக்கு கூப்பிடலான்னு அடுத்த வாரத்துலேருந்து 1ஆம் தேதி கூப்பிடலான்னு இருக்கிறவங்க பேரில் உன் பேர் தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லி என் கணவர் ஃபோன் வந்தது. அதுக்கு கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, பாஸ்டரோட போன வாரம் மெசேஜை வந்து என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப வேதனைப்பட்டு கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்கல, பெரிய அதிகாரத்துவத்தில் இருக்கிறார். அவருக்கு வந்து அங்கே இருக்கிற சில பேரால் ரொம்ப உபத்திரவம் பாடுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட நைட்டு 12 மணி வரைக்கும் கூட நின்று போன வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்கன்னா வேலை அனுப்ப மாட்டாங்க, சீப் அனுப்ப மாட்டாங்கன்னா அவங்களோட மேல் அதிகாரிகள் வந்து ரொம்ப அதிகமாக டார்ச்சர் பண்ணுறேன். ரொம்ப மனம் கசந்து அழுதா. நான் போன வாரத்தில் பாஸ்டரோட மெசேஜை கேட்டதை வந்து அவர்கிட்ட நான் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணேன். அதை வந்து அவர் கேட்டுட்டு எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அந்த மெசேஜ் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிரோஜனமாக இருந்தது. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னால். அது மாத்திரமல்ல, நாங்கள் தினந்தோறும் ஜெபிக்கிற ஜெபம் வந்து எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அந்த ஜெபத்தை வந்து எல்லாம் சைலண்டாக எல்லாம் லாக் பண்ணிட்டு எல்லாம் வீட்டில் இருக்கிறதுனால நாங்கள் தினந்தோறும் ஜெபிக்கிற அந்த ஜெபத்துடைய சத்தத்தை கேட்டு மறுநாள் சொல்கிறாங்க, நீங்கள் ஜெபிச்ச ஜெபம் உங்கள் டிவியில் ஓடின ஜெபத்தெல்லாம் நாங்கள் கேட்காத ஆளுங்க, நாங்கள் 20 நிமிஷமாக கேட்டோம், எங்களுக்கு நல்ல மனசு ஆறுதலாக இருந்தது. அவர் பேசுறீங்க, நீங்கள் ஜெபிக்கிறதுலாம் வந்து எங்கள் காதில் நாங்கள் கேட்குறோன்னு சொன்னாங்க. கர்த்தர் அந்த கேட்கும்படியான கிருபை செஞ்சாரு. அந்த வசனமும் அந்த வார்த்தையும் அந்த ஜெப விண்ணப்பங்களும் அவங்க இருதயத்தில் நிச்சயமாக கிரியை செய்யும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இம்மட்டமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதுல தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணவையும் இருக்கிற இடத்துக்கு கர்த்தர் நிச்சயமா அற்புதமாக கொடுத்தாரு. அதற்காக கர்த்தருக்கு கோடி இந்த சாட்சி வந்து எனக்கு பிரயோஜனமா இருந்தது போல நீங்களும் தொடர்ந்து குடும்பமா கூடி ஜெபிங்க. நிச்சயமா ஆண்டவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. உபத்திரப்படுவது நல்லது, இதனால உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு இந்த தேவ வசனத்தின் பிரகாரமாய் கர்த்தர் எங்கள் உபத்திர மத்தியிலே அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு கொடுத்தார். அதுக்காக கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். தினத்துல கூட நம்ம சபைக்கு வருகிற ஒரு சகோதரி கமலம் மரியாதைங்கிறதான அருமையான ஒரு சகோதரி ரொம்ப கண்ணீரோடு சொன்னாங்க, பாஸ்டர் என்னுடைய கம்பெனியில வேலை நிறைய பேருக்கு போகுது,
மண்டே லிஸ்ட் வரப்போகுது. ஆனா எங்க வீட்டுல நான் ஒருத்தங்க தான் வேலை செய்யறேன், 5-6 பேர் இருக்கிறோம். எல்லாரையும் பொறுத்து நான் தான். ஆகவே இந்த வேலை எனக்கு தளப்பட்டு போயிடக்கூடாது, கவர்மெண்ட்ல பாஸ்டர்னு சொல்லி ரொம்ப வாரத்தோடு அவங்க ஜெபிக்க கேட்டுக்கொண்டாங்க. அது போல எவ்வளவு பேர்கள் நம்முடைய தேசத்துல, நம்முடைய சபையில சோதரம் பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. வேலை இல்லாம இருக்கிறாங்க, வசதிகள் வாய்ப்புகள் இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்காக நாம் பாடத்தோடு ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் ஒரு நிமிடம் இந்த குறிப்புக்காக, சாட்சி சொன்ன சகோதரிக்காகவும், அதுபோல வேலை பிரச்சனை உள்ளவர்கள், ஸ்தோத்திரம், வேலை இல்லாம கஷ்டப்படுறவங்க, ஸ்தோத்திரம், பல விதங்களில் வருமானம் இல்லாமல் குடும்பத்தை நடத்த முடியாமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காக நாம் பாடத்தோடு ஜெபமும் எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது யாராவது ஒரு ஆள் சத்தத்தை உயர்த்தி இந்த குறிப்புக்காக மாத்திரம் ஜெபம். ஜபத்தை கேட்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜபத்திற்கு பதில் தருகிற எங்கள் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல காலங்களில் ஆராதனை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, சபை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கடந்த நாட்கள் எத்தனையோ குடும்பங்களுக்கு நன்மை செய்த தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல சாட்சிகள் கேட்கும்படி கிருபை செய்கிறேன். சில குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா தேவைகளோடு இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே அப்பா. அதே நேரத்தில் அப்பா வேலை பறி போய்விடுமோ என்று ஒரு பயத்தில், ஒரு கலக்கத்துல ஆண்டவரை இருக்கிறாங்க. குடும்பத்தில் நாங்கள் 6 பேர் இருக்கிறாங்க, என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிற குடும்பங்களை நினைத்து பாருங்கப்பா. அந்த குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. சகல எல்லா குடும்பங்கள் கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் கண்ணோக்கி பார்க்கும்படி உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மேலே பரிபூர்ணமாக கலக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையை பெர்மனன்ட் பண்ணி கொடுங்கப்பா. நீங்க உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. அந்த சாட்சி அந்த சகோதரி சொன்னது போல என் கணவருடைய வேலை பரிபூர்ணமாக காத்தீரே. சாட்சி அளிப்பது போல சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவர் வேலையை வேலையை பரிபூர்ணமாக பாதுகாத்தார் என்று சொல்லக்கூடிய அளவில் ஆண்டவர் வந்து நன்மை செய்தார் என்று சொல்ல ஆண்டவர் கண்டருக்கு ஆண்டவர் நன்மை செய்த விதத்தில் செய்யுங்கப்பா. ஒவ்வொரு தேவையை சந்திங்கப்பா, ஒவ்வொரு குடும்பங்களை போஷிங்கப்பா ஆண்டவர். அற்புதம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு வருமானங்கள் தேவையை சந்திக்கப்படும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அற்புதம் செய்வதற்காக நன்மை செய்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபை ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த 2 மாதத்துக்கு மேலாக சபை ஆண்டவர் திறக்க முடியாத சூழ்நிலை தேசத்தில் இருக்கிறதப்பா ஆண்டவரே. அப்பா சீக்கிரமாக சபை திறக்கப்படணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒன்று கூடி ஆராதித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தணும்பா. எங்க கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. சீக்கிரமாக சபை திறக்கப்படணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சென்னை பட்டணம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் 4 மாவட்டத்துல தொடர்ந்து லாக்டவுன் போட்டிருக்காங்கப்பா ஆண்டவரே. சீக்கிரமாக கொரோனா வைரஸ் இயேசுவின் நாமத்தாலே சீக்கிரமாக அழிந்து போக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா. நாங்கள் சபையை வாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த கொரோனா வைரஸை ஒழிக்கிறது பணியில் இருக்கிற டாக்டர்ஸ்க்காக, மருத்துவர்களுக்காக, ஆண்டவரே, செவிலியர்களுக்காக, குடும்ப பணியாளர்களுக்காக, ஆரோக்கிய அதிகாரிகளாக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து வார்த்தை மூலம் எங்களோடு பேசணும்பா. உங்களுடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளது, உங்களுடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது, உங்களுடைய வார்த்தைகள் உயிர்ப்பிக்கிறது அப்பா ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகள் ஆறுதல் படுத்துகிறது ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகள் நம்பிக்கை அளிக்கிறது அப்பா ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா. உங்களுடைய வார்த்தைகள் சத்தியத்திற்குள் நடத்துகிறது ஆண்டவரே. அப்படிப்பட்ட வார்த்தைகள் ஜீவன வார்த்தைகள் மூலமாய் ஆண்டவரே உங்களுடைய தாசன் மூலமாய் எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தொடர்ந்து தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். வாசிக்கும்படியாக 2 கொரிந்தியரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எங்களுடைய போராயுதங்கள்
மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு பெரிய போராட்டம் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த உலகத்திலே நமக்கு பலவிதமான போராட்டங்கள் இருக்கிறது. அந்த போராட்டத்தின் மத்தியிலே நாம் எல்லாரும் போர்க்களத்தில் நிற்கிறோம். ஆகவே போர்க்களத்தில் நிற்கிறவர்களாகிய நாம் ஆயுதங்களோடு நிற்க வேண்டும். அல்லேலூயா. போர்க்களத்தில் போர் செய்கிறவர்கள் நிச்சயமாக ஆயுதங்களோடு தான் போவார்கள். பலவிதமான ஆயுதங்கள் இருக்கிறது. இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய போராயுதங்கள் எப்படிப்பட்டவைகள்? உலக பிரகாரமான போராயுதங்கள் அல்ல, இது ஆவிக்குரிய போராயுதங்கள். அல்லேலூயா. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கு. அப்படி என்று சொன்னால் தேவன் கொடுக்கிற போராயுதங்கள். அல்லேலூயா. தேவ பலத்தினால் நிரப்பப்பட்ட போராயுதங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நாம் சரீரம், நம்முடைய ஆத்மா, நம்முடைய ஆவி போராடிக்கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த கொரோனா காலகட்டத்திலே நாம் கொரோனாவுக்கு விரோதமாக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? போராடி கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நோய் நம்மை தாக்காதபடி, அந்த கிருமிகள், ஸ்தோத்திரம், தொற்று நோய் கிருமிகள் நம்மை தாக்காதபடி நாம் அதற்கு விரோதமாக பலவிதமான ஆயுதங்களை எடுத்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? போராடி கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். வேதத்தில் ஒரு அருமையான வசனத்தை நாம் வாசிக்க முடியும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 12ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 6:12. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, குறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்துல ஒரு போராட்டத்தை நம்ம கூட்டிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. என்ன போராட்டம்? சோதனை இப்பொழுது பரவி கொண்டிருக்கிற கொரோனாவோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் போராடுகிற நமக்கு ஆயுதங்கள் ரொம்ப மிக முக்கியம். பாருங்க, ஆண்டவர் எப்பயுமே போராட்டத்திற்கு அனுகூலமாக நம்முடைய ஆயுதங்களை நம்முடைய சரீரத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். உதாரணமாக நம்முடைய சரீரத்தை உள்பகுதியில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ரத்தம் இருக்கிறது. ஆமென். ரத்தம் இல்லை என்றால் ஜீவன் இல்லை. இந்த ரத்தத்தை நம்ம சரீரத்தில் ஓடிக்கொண்டிருந்த ரத்தத்தை நம்ம பார்க்க முடியாது. அதுலயும் கூட விசேஷமாக இந்த ரத்தத்துல 2 விதமான அணுக்கள் இருக்கிறதா. ஒண்ணு வெள்ளை அணு, இன்னொன்னு சிவப்பு அணு. ஸ்தோத்திரம். வெள்ளை அணு என்ன செய்கிறது? எதிர்த்து நிற்கிறது. ஸ்தோத்திரம். அதாவது நம்முடைய சரீரத்துல கிருமிகள் வராதபடி இந்த வெள்ளை அணுக்கள் போராடுகிறது. ஸ்தோத்திரம். அது எப்பொழுது தோற்று போகிறதோ அப்பொழுது நம்முடைய சரீரத்தில் கிருமிகள் வந்து விடுகிறது, விஷ கிருமிகள் வந்து விடுகிறது, தொற்று நோய் வந்து விடுகிறது, நோய் எதிர்ப்பு சக்தி என்ன செய்து விடுகிறது? குறைந்து விடுகிறது. ஆகவே எப்பொழுதும் இந்த எதிர்ப்பின் சக்தியை நாம் கூட்டிக் கொள்வதற்கு நல்ல ஆகாரங்களை நாம் சாப்பிடுகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பாருங்க, ஆண்டவர் நம்முடைய சரீரத்துக்குள்ளேயே போராடுவதற்கு ஆயுதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்பிரகாரமான ஆயுதங்களும் நம்ம கர்த்தர் கொடுத்து, நம்முடைய கை ஒரு பெரிய ஆயுதம். ஆமென். அல்லேலூயா. வேதம் ரொம்ப தெளிவா சொல்கிறது. சங்கீதம் 144:1 படித்து பாருங்கள். சங்கீதம் 144:1. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை ஊற்றி அல்லேலூயா சொல்லலாமா? என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய கையும் கை விரல்களும்
பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறது. ஆனால் அருமையானவர்களே, பார்க்க முடியாத சில ஆயுதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களுக்கு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்படி இந்த கொரோனா ஒரு பார்க்க முடியாத ஒரு கிருமியாக இருக்கிறதோ, அதே போல பார்க்க முடியாத ஆயுதங்களும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விசேஷமாக யோவான் 16:33 ஆண்டவர் சொல்லும் பொழுது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் என்ன செய்தேன்? உலகத்தை ஜெயித்தேன் அப்படிங்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ ஜெயித்தவராகி இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அது வெளியிருந்து பார்த்தா தெரியாது. அல்லேலூயா. கொரோனா பாக்குறதுக்கு தெரியாது. இந்த மாதிரி இயேசு நம்மோட இருக்கிறாரா இல்லையாங்கிறது எப்படியா தெரியும்? யாருக்கா தெரியுமா? தெரியாது. வெளிப்புறமா பார்த்தா தெரியாது. ஆனால் நமக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி இரத்தத்திற்குள்ளே அணுக்கள், வெள்ளை அணுக்கள் போராடுகிறதோ, அதே போல நம்மோடு கூட இருந்து உலகத்திற்கு விரோதமாய், பாவத்துக்கு விரோதமாய், ஸ்தோத்திரம், பிசாசுக்கு விரோதமாய் போராடுகிறதான ஒரு ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த போர்க்களத்திலே நாம் நிற்கும் பொழுது ஆயுதங்களை சரியாக உபயோகப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்கள் என்னென்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த ஆயுதத்தை சரியாக உபயோகப்படுத்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் இந்த போரில் வெற்றி பெறுவோம். நீங்கள் தாவீதுடைய சரித்திரத்தை படித்து பார்த்தால் அதில் அப்னேர் என்கிறதான ஒரு சேனை தளபதியை குறித்து நாம் பார்க்க முடியும். பெரிய வீரன் அப்னேர். எப்படிப்பட்டவன்? பெரிய வீரன். ஆனால் ஒரு நாள் பாருங்க, தாவீதை சந்திக்கும்படியாக அவன் வருகிறான். சமாதானமான பேச்சுவார்த்தைக்காக வருகிறான். சமாதானமும் உண்டாகிறது. அப்னேரை அனுப்பி விடுகிறான் தாவீது சுகமாக. ஆனால் யோவாப் என்கிறதான இன்னொரு சேனை தளபதி இந்த அப்னேருக்கு விரோதமானவன். அவன் மிகவும் தந்திரமாக அவனை கட்டிப்பிடித்து சமாதானம் கூறுவது போல கூறிக்கொண்டு அவன் எதிர்பாராத சூழ்நிலையில என்ன செய்து விடுகிறான்? அவனுடைய வயிற்றிலே குத்தி விடுகிறான். சோத்ரா. அப்பொழுது தாவீது அப்னேருக்காக புலம்புகிற ஒரு புலம்பலை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்னேரே, உன் கைகள் கட்டப்படவில்லை. அல்லேலூயா. உன் கைகள் என்ன செய்யவில்லை? கட்டப்படவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்கிட்ட எந்த ஒரு வீரனிடத்துல எப்பொழுது என்ன இருக்கும்? ஆயுதம் இருக்கும். அது விசேஷமாக பெரிய தளபதி. ஆகவே அவனிடத்துல நிச்சயமாய் அவனிடத்துல ஆயுதம் இருந்திருக்கும். ஆனால் அந்த ஆயுதத்தை எடுத்து என்ன செய்ய முடியவில்லை? எதிரியினுடைய கையில் இருந்து தப்ப முடியவில்லை. அவனோடு யுத்தம் செய்ய முடியாமல் மதிகட்டவன் சாவது போல செத்து போனாயே என்று அப்னேருக்காக புலம்புகிறான். இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் மதிகட்டவர்கள் சாவது போல, சோத்திரம், ஓசியா சொல்வது போல, என் ஜனம் அறிவில்லாமையினால் என்ன செய்கிறார்கள்? சங்காரமாகிறார்கள். நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்கள் நாம் உபயோகப்படுத்தபடியாகபடியினால் அல்லது அதை பிரயோஜனப்படுத்தாமல் நமக்குள்ளே வைத்துக் கொண்டு நாம் சில நேரங்களிலே மிகவும் மோசமான தோல்விகளை சந்திக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு அருமையான வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். உங்களுடைய போராயுதங்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அது மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, ஆவிக்குரியவைகள். அல்லேலூயா. அரண்களை நிர்மூலமாக்குவதற்குரிய தேவ பலம் உள்ள போராயுதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவைகள் என்னென்ன ஆயுதங்கள் என்பதை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்திற்குள்ளாக உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். முதலாவதாக அதே தாவீதுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை நான் படித்து பார்க்கும் பொழுது, அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய தேவனுடைய நாமத்திலே என்ன செய்கிறேன்? வருகிறேன். கரங்களுக்கு தலைவிலே சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, எதிராளியாகிய கோலியாத் பார்ப்பதற்கு தெரியக்கூடிய ஆயுதங்களை கையில வைத்திருக்கிறார். பட்டயம் இருக்கிறது, ஈட்டி இருக்கிறது, சோத்திரம், கேடகம் இருக்கிறது. ஆனால் தாவீது சொல்றான், உன்கிட்ட இதெல்லாம் இருக்குது, ஆனா நீ பார்க்க முடியாத ஒரு ஆயுதம் எனக்கு இருக்குது. அல்லேலூயா. சோத்திரம். அது வேற ஒன்றுமல்ல, சோத்திரம், இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தருடைய நாமம். அப்படி என்று சொன்னால் கர்த்தருடைய நாமத்திலே நமக்கு ஜெயம் உண்டு.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நமக்கு ஜெயம் உண்டு. அதுதான் இன்னைக்கு நாம் பாடினோம். In the name of Jesus, in the name of Jesus we have the victory. Hallelujah. இயேசு என்னும் நாமத்திலே நமக்கு ஜெயம் உண்டு. எத்தனை பேர் இந்த நாமத்தை அடிக்கடி நீங்க யூஸ் பண்றீங்க? ஹல்லேலூயா. அருமையானவர்களே, தீட்டப்படாத கத்தி ஒரு பிரயோஜனமும் படாது. ஆமென். அடிக்கடி உபயோகப்படுத்துகிற கத்தி தான் கூர்மையா இருக்குமா? அதே மாதிரி இயேசு நாமத்தை எப்பயாவது ஒரு நேரம் யூஸ் பண்ணா அந்த நாமத்தினால் உனக்கு பெரிய வெற்றி பெற முடியாது. எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமம் என்று சொல்லி நீ ஜெபத்தோடு கூட காரியங்களை செய்வாய் என்று சொன்னால் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. இயேசு என்னும் நாமம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய போராயுதம். அல்லேலூயா. போராட்டத்தை பலவிதமா சொல்லலாம். சோதரம். இன்னைக்கு மனுஷன் எப்ப பார்த்தாலும் எதிரியோடு மாத்திரமல்ல, வாய்க்கும் வயிற்றுக்குமே போராடிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அப்படித்தான் போராடுறாங்க. சொல்றாங்கல்ல, ஒவ்வொரு நாளும் பொழுத போக்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்குதுயா. சோத்திரம். வாய்க்கும் வயிற்றுக்கும் போர் நடக்குது. அல்லேலூயா. சோத்திரம். சொல்றாங்க பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க, சிறுகுடல பெருங்குடல் என்ன செய்யுது? திங்குது. ஆமென். சோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வயிற்றுக்குள்ள போராட்டம் நடக்கு, பசி போராட்டம். சோத்திரம். வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால், நாம் பொருளாதாரத்தில் கஷ்டப்படும் பொழுது அல்லது நம்முடைய தேவையை சந்திக்கப்படாமல் இருக்கும் போது எப்படி ஆண்டவரே என்று சொல்லி நான் மிகவும் தவித்துக் கொண்டிருக்கிற வேளையில இயேசுவின் நாமத்துல நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய தேவையெல்லாம் அல்லேலூயா. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? தருவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல கேளுங்க, இயேசுவின் நாமத்துல கேளுங்க. ஸ்தோத்திரம். எவ்வளவு பேருடைய சாட்சி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம். அருமையான சகோதரி சாட்சி இன்னைக்கு கேட்டோம். போன வாரம் அருமையான பிரதருடைய சாட்சியை கேட்டோம். ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரும் சொல்றது என்ன? ரொம்ப இக்கட்டான நேரம் தான், பிரச்சனை நேரம் தான். ஆனா நாங்க ஜெபித்த பொழுது கர்த்தர் எங்களுடைய தேவைகளை சந்தித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இயேசு நாமத்துல ஜெபம் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, இயேசு நம்மை பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. அவருடைய நாமத்திலே நமக்கு ரட்சிப்பு உண்டு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் படித்து பார்க்கும் பொழுது, மத்தேயு 1:21 வாசிங்க. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். கரங்களை ஊத்துற அல்லேலூயா சொல்லலாமா? இயேசு என்னும் நாமம் நம்மை ரட்சிக்கக்கூடியது. அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடிய, நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய நாமம் மாத்திரமல்ல, நமக்கு பாவத்திலிருந்து ரட்சிப்பை கொடுக்கிற ஒரு நாமமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சோத்திரம். அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு முறை தேவாலயத்துக்கு போகிறான். எருசலேமில் உள்ள தேவாலயத்துல அந்த அலங்கார வாசல் அண்டையிலே அவன் உள்ளே நுழைய போகும் பொழுது அங்கே ஒரு சப்பானி இருக்கிறான். அவன் போகிற வருகிற ஜனங்களிடத்துல பிச்சை எடுத்துக் கொண்டு இருக்கிறவனாய் இருக்கிறான். அப்போது இந்த பேருனிடத்திலும் யோவானிடத்திலும் ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி அவர்களை நோக்கி பார்க்கிறான். எனக்கு ஏதாவது பிச்சை கொடுங்கள் என்று கேட்ட பொழுது பேதுரு என்ன பதில் சொன்னார் பாருங்க. என்னிடத்துல வெள்ளியும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஆனா எனக்குள்ள ஒண்ணு இருக்குது, அதை உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து என்ன செய், நட அப்படிங்கிறான் பாருங்க. சப்பானியா இருந்தவன் துள்ளி குதித்து நடந்து தேவாலயத்துக்குள்ள போனான்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற ஆயுதம் சும்மா சண்டை போடுறதுக்கு மாத்திரம் இல்லைங்க. அல்லேலூயா. அது பல விதங்களிலே உதவியாக இருக்கிறது. ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் என்று சொல்லுங்க. உங்களுடைய நாமத்தினாலே எனக்கு சுகத்தை தாரும் ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தினாலே எனக்கு ஜெயத்தை தாரும் ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தினாலே என்னுடைய தேவையை சந்தியும் ஆண்டவரே என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று ஒரு பட்டியலில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். ஆமென். என்னுடைய நாமத்தினால நீங்க என்ன செய்வீங்க? பிசாசுகளை துரத்துவீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே நாம் பிசாசை விரட்டும் பொழுது அது ஓடி விடுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கால வேளையில உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட போர்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட யுத்தங்கள் வந்தாலும் ஜெயிப்பதற்கு ஒரு ஆயுதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது இயேசுவின் நாமம் என்ற ஆயுதம். அல்லேலூயா.
இரண்டாவதாக இன்னொரு ஆயுதத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 6:17. ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவி என்னும் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு ஆயுதத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். தேவ வசனமாகிய ஆவி என்னும் பட்டயம். அல்லேலூயா. சோத்திரம். இது கண்ணுக்கு தெரியக்கூடியது கிடையாது. அல்லேலூயா. சோத்திரம். ஒருவேளை நம்ம பைபிளை கையில் எடுத்தா தான் சில பேர் பார்ப்பாங்க, பைபிள் எடுத்துட்டு போறாரியான்னு சொல்லி. ஆனா உங்களுக்குள்ள எனக்குள்ளயும் கர்த்தர் தேவ வசனங்களை கொடுத்திருக்கார். ஆவியின் வசனங்கள். அல்லேலூயா. ஆவியின் வார்த்தைகள். சில பேருக்கு இது ஏட்டு சுரக்காய் போல இருக்கிறது. பைபிளை எடுத்தாத்தான் வசனம் தெரியும். ஆனால் அருமையானவர்களே, உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு உள்ளேயே ஆண்டவர் வசனத்தை வைத்திருக்கிறார். ஆமென். இருதயத்தின் நிறைவினால் வாய் என்ன செய்யும்? பேசும். நீ எதனால உங்க இருதயம் நிரப்பப்பட்டது அதைத்தான் நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எப்ப பார்த்தாலும் தேவனுடைய வார்த்தை எடுத்து நீங்கள் தியானம் பண்ணும் பொழுது, நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தால் உங்களுடைய இருதயம் நிறைந்திருக்கும். பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது அந்த வசனமே உங்களுக்கு போராயுதமாய் மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியின் பட்டயம். ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்த பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தெல்லாம் படித்து பார்க்கும் பொழுது 40 நாட்கள் அவர் வனாந்தரத்திற்கு சோதனைக்காக கொண்டு போன பொழுது, சாத்தான் அவனை சோதித்த பொழுது ஆண்டவர் எதை கொண்டு ஜெயித்தார்? வசனத்தினால் அவனை ஜெயித்தார். அந்த இடத்துல ஆண்டவருடைய கையில பைபிள் தான் கிடையாது, ஆனா அவருடைய இருதயத்தில் வசனம் இருந்தது. அல்லேலூயா. ஏனென்றால் அவர்தான் வார்த்தை. அல்லேலூயா. ஆகவே அந்த வார்த்தையை கொண்டு அவர் ஜெயித்தார். ஆமென். இன்னைக்கு நீங்கள் நானும் அப்படிப்பட்ட ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அருமையானவர்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அங்குள்ளதான எபேசு சபையில் உள்ளதான ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது வாசிக்கலாம். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். இந்த இடத்துல ஆங்கிலத்தில் நாம் படித்து பார்க்கும் பொழுது ஃபால்ஸ் டீச்சர்ஸ் என்று அர்த்தம் கொள்ளக்கூடியதான துருபதேசக்காரர்கள், கொடிதான ஓநாய்கள் அங்கே சபைக்குள்ளே வருகிறது என்று சொல்லுகிறார். காட்டுக்குள்ள இருக்கிற ஓநாய் சபையில் தேடி வருவது கிடையாது. அது எதற்காக அங்கு சொல்றாருன்னு சொன்னா, துருபதேசக்காரர்கள் வருவாங்க. ஆகவே நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கடைசியா 32ஆம் வசனத்துல சொல்றாரு, கிருபையின் வசனத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அல்லேலூயா. கொடிய ஓநாய்கள் வரும், கள்ள போதகர்கள் வருவார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள், கள்ள சகோதரர்கள் வருவார்கள். ஆகவே நீங்கள் அவருடைய கையிலிருந்து தப்பிவிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்குள்ள ஆவியின் பட்டை இருக்கணும். அந்த ஆவியின் பட்டயம் வேற எதுவும் கிடையாது, தேவனுடைய கிருபை உள்ள வார்த்தைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு வீடு வீடா நம்ம சந்திக்கிறோமோ இல்லையோ துருபதேசக்காரன் சந்திக்கிறான். ஆமென். நம்ம ஊழியம் செய்யறதை விட ஃபால்ஸ் டீச்சர்ஸ் தான் நிறைய ஊழியம் செய்யறாங்க. நீங்க டிவியை திறந்து பாருங்க, சோத்திரம். எங்க பார்த்தாலும் ஆட்டமும் பாட்டமும், சோத்திரம். ரொம்ப மோசமான துருபதேசம் வந்து சமீபத்தில் நான் ஒரு வாட்ஸ்அப் இதை பார்த்த பொழுது ஒரு போதகர் சொல்றாரு, நீங்கள் எல்லாம் வீடுகளிலே திருவிருந்து பண்ணுங்க, நாங்க இங்க இருந்து திருவிருந்து நடத்துறோம், நீங்க எல்லாம் வீட்டிலே என்ன பண்ணுங்க, திருவிருந்தை அனுசரிங்க சொல்லிட்டு சொல்றாரு. உங்க வீட்டுல மேரி பிஸ்கட் இருந்தா எடுத்துக்கோங்க. என்ன பிஸ்கட்? மேரி பிஸ்கட்டை எடுத்துக்கோங்க, அதை அப்பமா என்ன செய்வோம், முறிஞ்சு சாப்பிடுவோங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கேட்கறதுக்கு. ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இதெல்லாம் துருபதேசம். இதெல்லாம் என்னதுங்க? துருபதேசம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய திருவிருந்து என்பது ஏதோ சடங்காச்சாரம் கிடையாது. மாசம் மாசம் ஆனா திருவிருந்து எடுத்துங்கிறது கிடையாது. ஸ்தோத்திரம். அது ஒரு ஆவிக்குரிய காரியங்கள். அல்லேலூயா. என்னை நினைவு கூறும்படி இதை செய்கிறார் சொன்னார். ஆகவே திருவிருந்து ஏதோ எங்கேயோ இருந்து டிவியை பார்த்துக்கிட்டு வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுகிற மற்ற சாப்பாடை போல, ஆதாரத்தை போல அல்ல. ஸ்தோத்திரம். தேவனுக்கென்று பரிசுத்தமாய் நாம் ஆராதிக்கிற ஒரு பெரிய ஆராதனை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியமாய் இருந்து ஆராதிக்கிற ஒரு ஆராதனை. நேற்று கூட பாஸ்டர்மா பேசும் பொழுது ரொம்ப நாள் ஆச்சு திருவிருந்து எடுத்து. சோத்திரம். நம்ம சாயங்காலம் திருவிருந்து நம்ம சாப்பிடலாம். நான் சொன்ன பிரியாணி வேணா வச்சு சாப்பிட்டுக்கலாம். அல்லேலூயா. ஆனா திருவிருந்து சாப்பிட முடியாது. திருவிருந்து சாப்பிடணும்னா அதுக்கு ஒரு ஆயத்தம் வேணும். அல்லேலூயா. சோத்திரம். எல்லாரும் பரிசுத்தமா வந்து தேவ சமூகத்துல கூடி வந்து பாடு மரணங்களை தியானித்து
நம்ம ஒருவருக்கு ஒருவர் அப்பம் இருக்கணும். அல்லேலூயா. அது சபையா என்னைக்கு கூடி வர கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறாரோ அன்னைக்கு நம்ம என்ன செய்வோம் சொன்னேன். ஸ்தோத்திரம். ஏன்னா வேதம் அதைத்தான் சொல்கிறது. அவர்கள் கூடி வரும் பொழுதெல்லாம் ஸ்தோத்திரம். டெய்லி அந்த வீட்டுல சாப்பிடும் பொழுதெல்லாம் திருவிருந்து சாப்பிடுறது அல்ல. அது வேற சாப்பாடு, இது வேற சாப்பாடு. ஆமென். இப்படி நிறைய, நான் சொல்றது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒவ்வொரு விஷயத்திற்கும் இன்னைக்கு துருபதேசக்காரர்கள் உலகமெங்கும் நினைச்சுக்கிறார்கள், நிரம்பி இருக்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சிலருடைய உபதேசங்கள்லாம் கேட்டா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உபவாச ஜெபத்தை விட நீ போடுற குத்து டான்ஸுக்கு தான் ரொம்ப பவர் இருக்குங்கிறார் ஒரு ஊழியக்காரர். 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறத விட நீ போடுற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு என்ன இருக்குது, பவர் இருக்குது. பாருங்க, இந்த மாதிரிலாம் யாராவது ஆவிக்குரியவர்கள் சொல்ல முடியுமா? நம்ம போடுற குத்து பாட்டு அந்த ஸ்டெப்ஸ் தான் நமக்கு பலன் சொன்னா, அப்ப சினிமாக்காரனுக்கு தான் ரொம்ப பலன். அப்படிதானே? ஆவிக்குரிய ஆயுதங்கள், ஆவிக்குரிய பட்டயங்கள், தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு யுத்தம் செய்யுங்கள். அப்படிப்பட்ட கள்ள உபதேசிகளுக்கு நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? வேதம் இப்படி சொல்லுகிறது. தேவ பலம்னா என்னையா, மனுஷ பலம்னா என்னங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். நீங்க அதுக்காண்டி நீங்க போய் தர்க்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை விட்டு ஒதுங்கி இருந்தாலே போதும். அல்லேலூயா. துஷ்டனை கண்டால் என்ன செய்யும்? தூர விலையை கண்ட மாதிரி சோத்திரம் விலையை போயிருக்கும். அப்படிப்பட்ட ஆட்களோடு கூட நாம் தொடர்புல இருப்போமே ஆனால் நம்முடைய நல்ல ஆவிக்குரிய சிந்தைகளை கெடுத்து விடுவார்கள். ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, சபையை தப்ப விடாத, மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் இன்றைக்கு சபைக்குள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கிருபை உள்ள வார்த்தைகளை நாம் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சோதர அருமையானவர்களே, வேத வசனத்தை குறித்து நாம் வேதத்தில் அதிகமாக பார்க்க முடியும். எந்த விஷயத்திற்கும் வேத வசனம் நமக்கு ஒரு பெரிய ஆயுதம். அல்லேலூயா. உங்களுக்கு வியாதியா, உங்களுக்கு வேதனையா, உடனே தேவ வசனத்தை எடுங்க. எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி சொல்கிறது, அவருடைய தழும்புகளால் நாம் என்ன செய்தோம்? குணமானோம். பாருங்க, நமக்கு மருந்து வேத வசனத்திலே இருக்கிறது. நம்முடைய நோய் தாக்குதலில் இருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்க தேவனுடைய வார்த்தையால் முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுக்கு பயம் வருதா? நீதிமொழிகள் 28:1 சொல்கிறது, ஓ நீதிமான்களோ சிங்கத்தை போல எப்படி இருப்பார்கள்? தைரியமாக இருப்பார்கள். வசனத்தை அடிக்கடி டிக்ளேர் பண்ணிட்டே இருக்க. பயம் வரும் பொழுதுதான் ஆண்டவரே எனக்கு தைரியத்தை தார், நீதிமான்கள் தைரியமா இருப்பார்கள் சொல்லி இருக்கிறது, எனக்கு தைரியத்தை தாருன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா துன்மார்க்கன் ஒருவனும் தொடராதிருந்தும் அவன் என்ன செய்வான்? ஓடி போவான். அல்லேலூயா. அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பயம். மாதிரி அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நீ பயப்படாத. அல்லேலூயா. தைரியமாயிரு. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, பயப்படுகிற ஆவியை அல்ல கர்த்தர் உனக்கு கொடுத்திருப்பது, தைரியத்தின் ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களுக்கு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சாபம் சொல்றாங்க. சில சொல்லுவாங்க, எல்லாம் உங்க வீட்டுல ரொம்ப சாபம் இருக்குயா, உன் தொழில் கூடத்துல சாபம் இருக்குது, நீ போற இடத்துல சாபம் இருக்குன்னு சொல்றாங்களா? சாபத்தை குறிக்கக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது. அல்லேலூயா. கலாத்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நியாயப்பிரமாணத்தின் மூலம் வருகிற சாபங்களை கர்த்தர் ஒரு சிலுவையிலே கொண்டு தீர்த்து விட்டார். ஆமென். சாபத்தை தொலைத்து விட்டார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே சாபத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். பில்லி சூனியமா, மந்திரவாதமா, யாராவது அதை சொல்லி உங்களை பயமுறுத்துறாங்களா? வேத வசனத்தை உடனே எடுங்க. எரேமியா 8ஆகமத்தின் புஸ்தகம் 23 படிச்சு பாருங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்னாகமத்தின் புஸ்தகம் 23 வேற நேரமா? என்னாகமம் 23 யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. கரங்களுக்கு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குறி சொல்லுதல், பில்லி சூனியங்கள், செய்வினைகள் எதுவாக இருந்தாலும் நீ தேவனுடைய பிள்ளைங்கிறத மறந்து போவார். அநேகர் பயமுறுத்துவாங்க. சில ஊழியக்காரர்கள் சொல்லுவாங்க, உங்களுக்கு விரோதமா பில்லி சூனியம் வச்சிருக்கு. யாரும் எங்களுக்கு பில்லி சூனியம் வைக்க முடியாதியா, நாங்களா வச்சுக்கிட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. வேற எவனும் எங்களுக்கு வைக்க முடியாது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை எல்லா சூழ்நிலைக்கும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. பிசாசின் போராட்டங்களை ஜெயிக்க முடியாத லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும்
மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம், சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுக்கிறேன். அதிகாரம் கொடுக்கிறேன். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை கையில் எடுத்துக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஆயுதங்கள் நிறைய கொடுத்து வச்சிருக்கிறாரு. வசனமாகிய ஆயுதம் எப்பொழுது நமக்குள்ள இருக்கணும்னு சொன்னா டெய்லி வேத வசனத்தை வாசிக்க தியானம் பண்ணுங்க. அந்த வசனத்தை நீங்க உங்களுடைய அனுபவமா மாற்றிக்கொள்ளுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். எனக்கு நேரம் அதிகம் இல்லை, ஆகவே சுருக்கமா சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மூன்றாவதாக ஒரு ஆயுதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா? ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது கண்ணீர் உள்ள ஜெபம் நமக்கு ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கிறது. அல்லேலூயா. அங்கே யாக்கோபு கெஞ்சி பிரார்த்தித்தான். அல்லேலூயா. தனக்கு விரோதமாய் வருகிற ஒரு பெரிய கூட்டத்திற்கு முன்பாக, எதிரிக்கு முன்பாக தனக்கு நிற்பதற்கு ஒன்றும் இல்லை என்று அவன் தெரிந்த பொழுது, நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, வேலைக்காரங்க இருக்கிறாங்க, ஆயுதங்கள் இருக்கிறது, ஆனால் அதை விட பெரிய ஆயுதம் தேவ பலம் வேண்டும் என்று சொல்லி அவன் கண்ணீரோடு தேவ சமூகத்தை நோக்கி ஜெபித்த பொழுது, அந்த யாப்போக்கு நதி அண்டையில அவன் விடிய விடிய ஜெபித்த பொழுது கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அதே ஜெயத்தை தான் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அவன் தன் சகோதரனிடம் போராடவில்லை, வேற ஆயுதத்தை எடுத்து போராடல. அவன் 400 பேரை கூட வர்றான்னு சொன்னா இவன் அதை விட அதிகமான ஆட்களை கூட்டிட்டு போய் சண்டை போடலான்னு நினைக்கல. அவன் கண்ணீரோடு ஜெபித்தான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா நிறைய பேர் போராட வர்றாங்களா, யுத்தம் பண்ண வர்றாங்களா, கவலைப்படாதீங்க, பேசாம ஜெபம் பண்ணிட்டே இருங்க. சமீபத்தில் கூட ஒரு பாஸ்டர் சொன்னதை கேட்டேன். ஏதோ பிரச்சனைனா சொல்லும் பொழுது நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபம் பண்ணலாம், நம்ம பிரேயர் பண்ணுவோம். இதுதான் நம்ம ஆயுத வார்த்தை வரும். ஏனென்றால் ஜெபம் பெரிய ஆயுதம். அல்லேலூயா. ஜெபம் நமக்கு ஜெயத்தை தரக்கூடியது. அல்லேலூயா. அதுவும் கண்ணீர் உள்ள ஜெபத்திற்கு பெரிய வல்லமை இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கண்ணீரோடு இருப்பார்கள். எத்தனை பேர் கண்ணீரோடு விதைக்கிறாங்க? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அல்லிப்பூ விதைக்கிறவன் சோதரம் சுமந்து கொண்டு போகிறவன் மிகவும் கஷ்டத்தோடு போகிறான். ஆனால் திருப்பி வரும்போது எப்படி வருவான்? கம்பீரத்தோடு வருவான். கரங்களுக்கு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சுமக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும், விதையை சுமந்துட்டு போய் வேலை செய்யும்போது கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் அறுவடை நேரத்துல சுமந்துட்டு திருப்பி வருவ பாருங்க, கம்பீரமாய் வருவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு அதிகமாய் ஜெபியுங்கள், கண்ணீரோடு ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. கடைசியாக ஏசாயா 59:19 பிற்பகுதியை நான் படித்து பார்க்கும் பொழுது, ஏசாயா 59:19 அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? ஆவியானவர். அவரும் பார்க்கிற மாதிரி இருக்கல. அல்லேலூயா. ஆவியானவர் ஆவியா இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம கூடவே இருக்கிறார். உனக்கு விரோதமாய் சத்துரு கொடியே உனக்கு விரோதமாய் வரும் பொழுது ஆவியானவர் என்ன செய்வாரா? கொடியேற்றுவார். அவரே ஜெயக்கொடி. அல்லேலூயா. கர்த்தரின் ஜெயக்கொடி. யெகோவா நிசியாக கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஆவியானவர் உன்னோடு கூட இருப்பார். பரிசுத்தாவின் வல்லமையினால் நீ நிறைந்து காணப்பட வேண்டும் எப்பொழுதும். அல்லேலூயா. எதுவுமே ஜெயிக்க முடியாது. ஒரு சகோதரி, நான் சொல்லி பிடிக்க விரும்புகிறேன், அருமையானவர்களே, ஒரு சகோதரி பாத்ரூம்ல குளிக்கலான்னு சொல்லி போகும்பொழுது அது மூலையில பார்த்தா ஒரு கருணாக பாம்பு இருந்துச்சான். பாத்ரூம். நம்ம வீடுகள்லாம் அடிக்கடி பார்க்கிறோம். பெரிய கருணாக பாம்பை பார்க்கலாம், பூராணம் பார்க்கிறோம், அதை பார்க்கிறோம், இதை பார்க்கிறோம். சோதரம். ஆனா இந்த சகோதரி பெரிய கருணாக பாம்பு அப்படியே நிக்கிறத பார்த்த உடனே இவங்க பயப்படல. சோதரம். ஒரு நிமிஷம் அப்படியே திகைச்சிட்டு அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் சபைக்கு போனா தான் அந்நிய பாஷையெல்லாம் வரும். இல்லங்க, உங்க வீட்டுல பாத்ரூம்ல இருக்கும்போது கூட நீங்க ஜெப ஆவியால நிரப்பப்பட முடியும். அல்லேலூயா. அந்நிய பாஷையில இந்த சகோதரி ஜெபித்த பொழுது அந்த பாம்பு அப்படியே ரொம்ப கொத்துவதற்கு ஆயத்தமா இருந்த பாம்பு அப்படியே தலையை கீழே கொண்டு சுருண்டு வழங்க ஆரம்பிச்சான். அல்லேலூயா. கொஞ்ச நேரத்துல பக்கத்துல இருந்து சத்தத்தை கேட்டு வந்தவர்கள் அந்த பாம்பை அடித்து கொண்டார்கள். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஆவியானவர் உனக்காக கொடியேற்றுவார். ஆமென். ஆவியானவர் உனக்காக யுத்தம் செய்வார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்ற ஆவினாலே
எல்லாம் ஆகும் என்று நாம் சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலகட்டத்தில் நமக்கு போராட்டங்கள் நிறைய இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் நமக்கு விரோதமான யுத்தங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். கொரோனான்றது இப்ப வெட்டுக்கிளியை அனுப்பிட்டு அது கர்த்தர் அனுப்புறாரோ எப்படி வருதோ தெரியல. ஆனாலும் நமக்கு போராட்டம் இருக்குது. ஸ்தோத்திரம். நினைக்கும் போதே கப்பு கப்பு ஸ்தோத்திரம். இப்பயாவது எப்படியாவது கஷ்டப்பட்டு எங்கேயா அரிசி வாங்கி சாப்பிடணும். ஆனா வெட்டுக்கிளி நிறைய வந்துச்சுன்னா அதுவே என்ன செய்யாது, கிடைக்காது. பணம் கிடைக்காத மாதிரி பிள்ளை ஆதாரமும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை வரப்போகிறது. எது வந்தாலும் சரி கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். நாம் யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கொள்வோம். அல்லேலூயா. சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒரு யுத்த போராளி எப்பொழுதும் ஆயுதங்களோடு இருப்பான். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதும் ஆயுதத்தோடு நாம் காணப்படுவோம். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு நாம் காணிக்கை செலுத்துவோம். அல்லேலூயா. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தார்கள் என்ற பாடலை பாடுவோம். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராலும் இயேசு உண்டு பதறாதே மனமே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராலும் இயேசு உண்டு பதறாதே மனமே. அலைக்கடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ, அலைக்கடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ, கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணையவரே. கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணையவரே. ஆனந்தம் பேரானந்தம் எங்கள் சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் எங்கள் சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசு உண்டு பதறாதே மனமே. அமர்வான கர்த்தருடைய பிள்ளை விசுவாசிக்கிறவன் பதறான். ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் ஜெய கிறிஸ்து. வாழ்க்கையில போராட்டங்கள் வரும் பொழுதெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே, ஹல்லேலூயா, அவருடைய ஆவியினாலே ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுத்துக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நீ பதறி போக வேண்டாம், சிதறி போக வேண்டாம். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி தேவ சமூகத்திலே நம்ம முற்றிலுமாக ஒப்புக் கொடுப்போம். சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து காணிக்கைகளை தசவாங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த வாரம் பிறந்த நாள் காண்கிற, திருமண நாட்கள் காண்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி தெரிவித்தோடு பாதத்தில் வருகிற ஆண்டவரே, உலகத்திலே எங்களுக்கு போராட்டம் உண்டு ஆண்டவரே, ஆனாலும் எங்களுக்கு பெரிய ஆயுதங்களை கொடுத்திருக்கிறபடியினால், போர் ஆயுதங்களை சர்வாயுதங்களை கொடுத்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஏற்ற வேளையில் அவைகளை உபயோகப்படுத்தி ஜெயிக்கும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. காணிக்கை தசவாங்களை செலுத்துகிற ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே மற்றும் பல நேரங்களில் வந்து ஆண்டவரை காணிக்கையிலே கொடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும். கொடுக்கப்படும் என்று சொன்னவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த பஞ்ச காலத்துல ஆண்டவரே ஹல்லேலூயா, இந்த போராட்ட காலத்துல அமுக்கி குலுக்கி சரிந்து விட முடியாது. உங்களுடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் முழுவதும்
எங்கள் அற்புதமாக நடத்தினரே உமக்கு ஸ்தோத்திரம். வரக்கூடிய ஆண்டவரே இந்த புதிய மாதமும் கூட எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி சீக்கிரமாய் நாங்கள் சபையாய் கூடி ஆராதிக்கும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இந்த வாரம் ஆண்டவரே பிறந்த நாள் திருமண நாட்கள் காண்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். வியாதியினால் பிரச்சனையினால் கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய காயப்பட்ட கரத்தை நீட்டுவீராக. விடுதலை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் அபிஷேகமும் நம் அனைவரோடு என்றென்றைக்கும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய அவரை ஆசீர்வதிப்பாராக. God bless you. நாளைக்கு 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு நமக்கு வழக்கம் போல வாக்குத்தத்த ஆராதனை இருக்கும். ஜெபிங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.